ராம், I have no words to praise you. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன காப்பாத்துறீங்க, என்னோட மான மரியாதை காப்பாத்துறீங்க, என்னோட பணத்தை காப்பாத்துறீங்க. இப்போ my mother and sister, இவங்களோட லைஃப் நீங்க காப்பாத்திருக்கீங்க. I think God has sent you to save me and my family, Ram. ராம், நான் தேங்க்ஸ் சொன்னா அது சாதாரணமா போயிடும். I don't know, I have no words to thank you. சார் என்ன சார் பேசுறீங்க? This is my duty சார். நான் அதுதானே சார் செஞ்சேன். ராம், இவ்வளவு கிளியர் அண்ட் கான்சியஸா இருக்கிற நீங்க ஏன் என்னை விட்டு போகணும்? இதையே தான் நானும் அவர்கிட்ட கேட்டு கையோட ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்துட்டேன். No, 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 Ram. Just forget it, man. Past is past. இனிமே நீங்க எங்கேயும் போக கூடாது, எங்க கூட தான் இருக்கணும், ஓகே? சாரி சார். நான் இங்க இருக்கிறது யாருக்குமே நல்லது இல்ல. அதனால தான் சொல்றேன். என்னை விட்டுருங்க சார், நான் போயிடுறேன். What is your problem, Ram? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? அமைதியா போயிட்டு இருந்த உங்க ஃபேமிலி லைஃப்ல என்னால தானே சார் ப்ராப்ளம் வந்துச்சு. என்னால தானே சார் நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தீங்க. நான் தப்பிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக மொபைல்ல இருந்தது ஆதாரமா காட்டி அதனால என்னென்னமோ இல்லை சார் நடந்து போயிடுச்சு. நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்த காலகட்டத்துல என்னால தானே உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சுன்னு நினைச்சு நான் ரொம்ப துடிச்சு போயிட்டேன் சார். நீங்க திரும்பவும் ஒன்று சேர்ந்ததை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உங்க வாழ்க்கையில என்னால இடைஞ்சல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களை விட்டு நான் விலகி போறேன். நான் இங்க இருந்தேன்னா கண்டிப்பா காவியா மேடத்தால நிம்மதியா இருக்க முடியாது சார். அதனால என்ன விட்டுருங்க சார். நான் இங்கேயாவது போயிடுறேன். திரும்பவும் நான் இங்க இருந்தேன்னா காவியா மேடம் என் மேல சுமத்தின பழி என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். நீங்களும் எங்க 2 பேரும் எப்படி சமாதானப்படுத்தணும்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பீங்க. மொத்தத்துல நம்ம 3 பேரோட வாழ்க்கையும் நல்லா இல்லாம போயிடும். வேணாம் சார், என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன் சார். What is this, Ram? காவியா உங்க மேல சொன்ன குற்றச்சாட்டு எல்லாம் இது வரைக்கும் உண்மையா போய் நான் உங்ககிட்ட விசாரிச்சிருக்கேனா? Then why all this confusion? சார், நீங்க விசாரிக்கலனாலும் என் மேல உள்ள குற்றச்சாட்டு அப்படியே தானே சார் இருக்கு. எதை வச்சு சார் நான் நிரபராதி நிரூபிப்பேன்? நாளைக்கே திரும்பவும் மேடம் என்ன விரோதியா பார்க்கக்கூடிய நிலைமை வந்தாலும் வரலாம்ல சார். வேணாம் சார், என்ன விட்டுருங்க சார், நான் போயிடுறேன். No, no, Ram. I can't let go of you. நீங்க இல்லாத சமயத்துல இந்த கம்பெனில நிறைய விஷயத்தை இழந்திருக்கேன். அதே சமயம் நீங்க இல்லாமலே எனக்கு நிறைய விதத்துல ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. I won't let go of you and I don't want you to go, okay? சார், நீங்க அப்படி நினைக்கிறீங்க. ஆனா காவியா மேடம் என்ன அப்படி நினைக்கலையே சார். அவங்க என்ன வேற மாதிரி இல்ல நினைக்கிறாங்க. என் மேல இவ்வளவு பெரிய பழிய போட்டதுக்கு அப்புறம் என்னால எப்படி சார் நிம்மதியா இருக்க முடியும்? சார், நான் உங்களை சாதாரண ஜேஎம்டியா பார்க்கல சார். என் பிரதரோட ஒய்ஃபா தான் சார் பார்க்கறேன். என் தாய் மேல சத்தியமா சொல்றேன் சார். தவறான எண்ணத்துல இது வரைக்கும் ஒரு தடவை கூட நான் உங்களை பார்த்தது இல்லை சார். சார், ஒரு காலத்துல நான் மேடம் தப்பான எண்ணத்துல பார்த்துருக்கலாம் சார். ஆனா உங்க நட்பு கிடைச்சி நான் என் வாழ்க்கையில திருந்தி வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு தப்பான எண்ணம் என் மனசுல ஒரு நொடி கூட வந்ததில்லை சார். இது என் தாய் மேல சத்தியம். Did you see that, Kavya? அவங்க அம்மா மேலே சத்தியம் பண்ணிருக்காரு. ஒரு மனுஷன் நல்லவன் ப்ரூவ் பண்றதுக்கு இதோட வேற என்ன வேணும்? You are a genuine guy, Ram. அவ எப்படிப்பா நம்புவா? அவதான் பெரிய கைகாரியாச்சே. அவ பண்ண தப்ப மறைக்கணுங்கிறதுக்காக தான் அநியாயமா ராம் மேல பழிய போட்டிருக்கா. இவளுக்காக ராம நீ வேண்டான்னு சொல்ல போறியா? No, Mom. I can't let go of Ram. Look, Kavya. நீ எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ராம் எனக்கு முக்கியம். அவர் ஒரு ஜெனுவன் பர்சன்றது ஒரு இன்சிடென்ட்ல இல்ல நிறைய இன்சிடென்ட்ல ப்ரூவ் பண்ணிருக்காரு. So here after don't suspect him. அது எனக்கு பிடிக்காது. And Ram, நீங்க எந்த வித கில்ட்டும் இல்லாம இந்த கம்பெனில ஃப்ரீயா இருக்கலாம். As it is, என்னோட ஃபேமிலி இஷ்யூஸா இருக்கட்டும் இல்ல இந்த கம்பெனி இஷ்யூஸா இருக்கட்டும், நீங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தரலாம். அண்ட் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களோட சீட் இன்னும் அப்படியே தான் இருக்கு. You can get back to your seat. சார், ப்ளீஸ் சார், சொல்றதை கேளுங்க சார். என்னை விட்டுருங்க சார், நான் No, போயிடுறேன். Ram, no. It's my request, please. என்ன ராம், என் புள்ள தான் அவ்வளவு தூரம் சொல்றான்ல, சரின்னு சொல்லுப்பா. Come on, Ram. சரி சார், பெரியவங்க சொல்றாங்க, அதனால நான் ஜாயின் பண்றேன். Ram. That's good, man. All right, Mr. Shankaran. Yes, sir. இன்னிலிருந்து Ram is back to office. Our duty join பண்ற விஷயத்தை notice boardல போட்டுருங்க and take him to his cabin. Okay, sir. Ram, all the best. Sir. Thank you so much, man. அப்பாட, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி, நாங்க கிளம்பட்டுமா? Okay, Mom. வரேன்பா. அண்ணா Bye. பாய். பாய் அண்ணி. Bye-bye. Kavya, you know what? I'm very, very, very relaxed. I'm also so happy. Ram is back to this office. என்னோட வேலை எல்லாமே ஈஸியா முடிஞ்சிடும்.
அண்ணா ஆ அந்த 6250 ஃபேன் பெல்ட் மாத்தியாச்சா? மாத்தியாச்சு. அண்ணா அப்புறம் சும்மா தொடர்ந்து பேசாம வேலையை பாடுறா. அண்ணன் சொல்லிட்டு போனதெல்லாம் ஒழுங்கா செய்யலைன்னா வந்து சத்தம் போடுவாருண்ணே. அதான் ஞாபகப்படுத்தினேன். குப்பண்ணே பார்த்து அடியால் மாதிரி இருக்காங்க. இங்கே எதுக்கு வராங்க? வண்டி ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும், அதை சரி பண்ண வருவாங்க. டேய் தம்பிங்களா, 2 பேரும் வேலை பார்த்தது போதும், வெளியில கிளம்புங்க. கிளம்பு கிளம்பு. ஹலோ, இது எங்க செட்டு. எங்க செட்டுக்குள்ள வந்து எங்களே வெளில போக சொல்லுவீங்களா? யார் நீங்கெல்லாம்? ஆனா என்னையா நீ கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? இப்ப அந்த செட்டு எங்க முதலாளி கையில வந்திருக்கு, அது தெரியாம சும்மா பேசி நிக்கிற. ஏய் நீங்களே கிளம்பு கிளம்பு. யார் உங்க முதலாளி? இந்த செட்டுக்கு முதலாளி எப்பவுமே எங்க செல்வண்ணன் தான். அவர் இல்லாத நேரம் பார்த்து தகராறு பண்ண வந்திருக்கீங்களா? டேய் சொன்னா கேட்டுக்கிட்டு பேசாம வெளியில போயிடணும். சும்மா பதில்லாம் பேசிட்டு இருந்தீங்க, அடிதான் வாங்கிட்டு போவீங்க. போங்கடா வெளில. போங்கடா வெளியே வா, அடிச்சிருவாங்களே. சார் பாருங்க சார், இவங்க எல்லாரும் எங்களை போட்டு அடிக்கிறாங்க சார். என்னன்னு கேளுங்க சார். ஏய் ஏன்டா பசங்களை போட்டு அடிச்சு தொந்தரவு பண்றீங்க? சார், செல்வன் கோயிலுக்கு போன நேரமா பார்த்து வந்து இந்த ஷெட் அவங்க முதலாளி கைக்கு மாறிடுச்சுன்னு எங்களை வெளில போங்கன்னு சொல்லி அடிக்கிறாங்க சார். என்னன்னு கேளுங்க சார். அவங்க முதலாளின்னு சொன்னது என்ன தாண்டா? அவங்க சொன்னது உண்மைதான். இனிமே இந்த ஷெட்டுக்கும் உங்க செல்வத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இந்த ஷெட்டு எனக்கு சொந்தம். இந்த ஷெட்டை தரமட்டமா இடிச்சிட்டு இந்த இடத்துல பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஒன்று கட்ட போறேன். உங்க செல்வம் திரும்பி வரத்துக்குள்ள அஸ்திவாரமே போட போறேன். அதனால நம்ம பசங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிடுங்க. ஏய் எல்லா பொருளையும் எடுத்துட்டு அஸ்திவாரம் போடுறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணுங்க. பழைய இரும்பெல்லாம் லாரியில் ஏத்துங்களா? யாரும் ஒரு பொருளையும் தொடக்கூடாது. தொட விட மாட்டேன். ஏய் பொருளை எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இவங்களை பொழங்கடா. யோ என்ன இது? யார் நீங்க? செல்வலாத நேரத்துல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் நான் யார் தெரியல. மரியாதையை வேலையை பார்த்துட்டு போங்க. ஏய் சரிண்ணா. ஏய் போங்கடா போங்கடா வெளிய. என்ன சத்தறலாம்? போ நிக்காத. போ அடிங்க. என்ன பண்ணீங்க? போங்கடா. உங்களுக்கு வேணுமா? போடா. திரும்ப காமெடி. போ போடா போ. போங்கறல. அர்ச்சனா, இதாம்மா நம்ம குலதெய்வம் கோயில். அதோ அந்த புளிய மரம் இருக்கிற இடம், அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற இடம் எல்லாமே கோயிலுக்கு தான் சொந்தம். கல்லு இருக்கு, பார்த்து வா.
அர்ச்சனா, என்னம்மா வீட்ல இருந்து கிளம்பும் போது ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னா இப்போ எப்படி ரொம்ப அசதியா இருக்கா எப்படி? இப்ப பரவாயில்ல மாமா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன மாமா கோயில்ல யாரையுமே காணோம்? பூசாரி ஊருக்கு வெளியில இருக்கிற கோயில்ல அப்படிதான் இருக்கும். எம்மாடி பூசாரி அந்த ஊருக்குள்ள ஒரு வீட்டில் இருந்தாரு, இப்போ அந்த வீட்டில் தான் இருக்காரு என்னன்னு தெரியல. நான் போய் பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க இங்க உட்காருங்க. பார்த்து வா. பசிக்குதா? இல்ல, எனக்கு பசிக்கல. குலதெய்வம் ரொம்ப சக்தி வாய்ந்தது, நல்லா கும்பிட்டுக்கோ. இனிமே நம்ம குடும்பத்துல யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது பாரு. டே வாசு, எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்குடா. ஏமா இப்படி தேவையில்லாம டென்ஷன் நீ? புரிஞ்சுக்காம பேசாதடா. இந்நேரம் உங்க மாமனாரா உங்க ஆளுங்களை கூட்டிட்டு செட்டை காலி பண்ண போயிருப்பாருடா. அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? ஐயோ, மாமனார் எல்லா மட்டும் கணக்கு கச்சிதமா முடிச்சிடுவாரு. நீ தேவையில்லாம பதட்டப்படாத. இருந்தாலும் நீ ஒரு போனை போட்டு என்ன ஏதுன்னு விசாரிடா. அநியாயத்துக்கு டென்ஷன் ஆகிறோமா நீ? சொல்லுங்க மாப்ள. ஒண்ணும் இல்ல மாமா, அங்க எல்லாம் சரியா போயிட்டு இருக்கல, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 2 பொடி பசங்க துள்ளிட்டு இருந்தானுங்க, அவனுங்களையும் தட்டி வெளியே அனுப்பியாச்சு. பசங்க பொருளையெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல மாமா, எங்க அம்மா தான் தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்காங்க, அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஒன்றும் பயப்பட வேணாம் சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நாள்லயே நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல மங்கள பாக்கியம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் உயர்ந்து நிற்கும். சரி, அஸ்திவாரம் போடுறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிடுறேன். சரி மாமா. சரி பாப்பா. பிரச்சனை ஒண்ணும் இல்லையாமா? அம்மா, எந்த பிரச்சனையும் இல்லையாமா. அந்த குப்பனூர் ரங்கனும் தான் ஏதோ பிரச்சனை பண்ணிருக்காங்களா, அவங்களையும் தட்டி வெளியே அனுப்பிச்சிட்டாங்களா. இந்த பார், அஸ்திவாரம் போடுறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிடலான்னாரு. சந்தோஷம் தானே உனக்கு? சந்தோஷம் தான்டா. ஆனா ஏமா இப்படி பயந்து பயந்து சாகுற? பிரச்சனை ஆரம்பிச்சாச்சு, இனி எது வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். தைரியமா இருமா, சரியா? எனக்கு ஒரு காஃபி கொண்டு வாப்போ. தைரியமா இரு. பூசாரி வீடு ரொம்ப தூரமாங்க? தெரியல அர்ச்சனா, பக்கம் தான் இருக்கும். அதான் அப்பா போயிருக்காருல்ல, வந்துருவார். ஏங்க, நான் அத்தைக்கு ஃபோன் பண்ணி நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோன்னு சொல்லிடலாம். இல்லைன்னா என்னமோ எதுன்னு பயந்துட்டே இருப்பாங்க. ஆமால்ல. அர்ச்சனா, இங்க டவரே இல்ல, நான் அந்த பக்கமா பே பண்ணி பார்க்கறேன். என்னாச்சு? அர்ச்சனா, ஊரை விட்டு ரொம்ப தள்ளி வந்துட்டோம்ல, அதான் அங்க போனாலும் டவர் கிடைக்க மாட்டேங்குது, லைனும் போக மாட்டேங்குது. அதான் என் பையன் செல்வம், அவன் சம்சாரம், பேர் அர்ச்சனா, மாசமா இருக்கா. உங்க அப்பா இருந்த காலத்துல வந்துட்டு பொங்கல் வச்சுட்டு போனது, இப்பதான் வந்திருக்கோம். அடிக்கடி குலதெய்வம் கோயில் பக்கம் வந்துட்டு போனா தானே சொந்த பந்தம் தெரியும். இனிமே கண்டிப்பா அடிக்கடி வரும். ஆத்தாவை நல்லா வேண்டிக்கம்மா, அவ காப்பாத்துவா. 2 பேரும் போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வாங்க. பொங்கல் வச்சு படையல் போட்டுருவோம். பொங்கல் வைக்கிறதுக்கு பாத்திரம் எதுவும் கொண்டு வரலையே? அதெல்லாம் இங்கேயே கிடைக்குமா, மத்ததெல்லாம் வாங்க பணம் கொடுத்துட்டு போங்க, நான் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். ₹500 போதுங்களா? தாராளமா போகும் தம்பி, இது ஒன்றும் பட்டணம் கிடையாது, கிராமம் தானே. எல்லாம் விலை கொடுத்து வாங்க போறது இல்லையே. நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். அர்ச்சனா, வாங்க வாங்க போலாம்.
டேய் என்னடா ஆச்சு? அண்ணன் நம்பர் போல நாட் ரீச்சபிள்னு வருது. சாமி கும்பிடுறதுக்காக வெளியூர் போறதா சொன்னாங்க. டவர் கிடைக்காத இடத்துல இருக்காங்களோ என்னமோ. இப்போ என்னடா பண்றது? சிவானிட்ட சொல்லி பாப்பமா. டேய் இப்பதான் சிவா அண்ணனுக்கும் நம்ம அண்ணனுக்கும் மனசாம ஏற்பட்டு போச்சே. இப்போ போய் சொன்னா என்னடா பண்ணுவாரு? வேற என்னதானே பண்றது? யார்கிட்ட போய் சொல்றது?